வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மீல் பிளான் சீரீஸில் தான் போட்டிருக்கோம். வெயிட் கெயின் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் இதுக்கான சேம் பிளான் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு பேலன்ஸ் டயட் டே 5க்கான பிளான் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ். இதில் 3 நெல்லிக்காய் இருக்குது. கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் ராக் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு குடித்து ஆரம்பிக்கும் போது ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கங்க. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைபர் கண்டென்ட் எல்லாம் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்டன் மாட்டரில் போட்டு அடித்து அந்த இடிக்கி மாதிரி பார்த்தீங்களா, இடித்து நீங்கள் அதிலேயே ஜூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் பண்ண கூட அவசியம் இல்லை. நல்லா இடிச்சிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ஜூஸ் மாதிரி வந்துடும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. காலையில் இதை குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம லெமன் ஜூஸ் அண்டு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் ஆல்டர்னேட் டேஸில் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன டிஷ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன், ஒரு நேந்திரப்பழம், ஒரு எக் புர்ஜி எடுத்திருக்கேன், அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ. ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வெஜிடபிள்ஸும் அன்குக்குடு ஃபுட்டும் சேம் திங். ஒரு எக் இது பெரும்பாலான பகுதி வந்துட்டு கொஞ்சமான மட்டும் நம்ம சப்பாத்தி எடுத்திருக்கேன். ரைஸ்க்கும் வீட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, நீங்கள் சப்பாத்தி எடுத்தாலும் ரைஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே கிடையதே கிடைக்க போகுது. ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தவிர இருக்கிற ஐட்டத்தை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதாவது 1/4 பிளேட் தான் உங்களோட கார்போஹைட்ரேட் லெவல் மெயின் டிஷ் இருக்கணும். ரிமைனிங் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த டிஷ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கி 11:30 ஆச்சு. இன்றைக்கோட பிரஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு ஃபுல் ஆஃப் பப்பாயா எடுத்திருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டேஸ்ட்டுக்கு பெப்பர் லைட்டாக போட்டுக்கலாம். பட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுடலாம். பட் பெப்பர் போடுறது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும், இம்யூனிட்டிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 11 o'clock கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டோ ஒரு பயிர் வகையோ மறக்காமல் எடுத்துக்கங்க. ஓகே, இன்றைக்கோட என்னோடய லஞ்ச் வந்து ஒரு ஃப்ரூட் ரைஸ், கர்ட் ரைஸ் மாதிரி தான். பட் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரைஸ்க்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் போமோகிரானட்டும் ட்ரை கிரேப்ஸ், பிளாக் ட்ரை கிரேப்ஸும் ப்ரௌன் ட்ரை கிரேப்ஸும் போட்டிருக்கேன். சேம் திங் கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருக்கேன். ஜீரகம் போட்டு சின்ன தாளிப்பு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். பட் கர்ட் ரைஸ் மாதிரியே தான். பட் ரைஸை விட அதிக அளவு என்ன ஃப்ரூட்ஸ் அதில் இருக்கும். ஸோ இது நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். நம்ம ரைஸ் எடுத்த அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸ். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஸ்வீட் கார்னில் நார்மல் நம்ம கண்ட்ரி லோக்கலில் கிடைக்கும்ல அந்த கார்னும், ஒரு டம்ளர் க்ரீன் டீயும். க்ரீன் டீ வந்து ரொம்ப சிம்பிள் தான். நல்ல ரோலிங் பாயிலிங் வாட்டர் எடுத்து நீங்கள் இதில் ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றிட்டு இந்த க்ரீன் டீ லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, நான் லீஃப் தான் யூஸ் பண்ணுறேன், பேக்கெட்டில் யூஸ் பண்ணல. லீஃப் வந்து ஒரு 1 teaspoon to 1/2 teaspoon to 1 teaspoon போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிர் பண்ணிடுங்க. 10 minutes 5 to 10 minutes விட்டிங்கனாவே அந்த இது ஃபுல்லாக இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை குடிச்சிக்கலாம். க்ரீன் டீ போடும்போது நம்ம பாயிலிங் வாட்டரில் போட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற நீங்கள் குடிக்க வேண்டிய ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே அந்த பாயிலிங் இதுலேயே போயிடும். ஸோ நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். ஹாட் வாட்டர் எடுத்து டம்ளரில் ஊற்றிட்டு நீங்கள் அந்த க்ரீன் டீ லீஃபை போட்டு வச்சு ஒரு 5 to 10 minutes வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லாகவே இறங்கிடும். ஒரு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ஸ்நாக் வந்து கார்னும் க்ரீன் டீயும். நம்ம டின்னர் என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டின்னர் வந்து பார்த்திங்கன்னா 2 மல்டிகிரெயின் தோசை எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி சொன்ன மெனு தான். ராகி, சோளம் இதெல்லாம் போட்டது. 1 கப்பு சட்னி எடுத்திருக்கேன். இது என்ன பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு, தக்காளி வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு மேஷ் பண்ணுது. பப்பாளி, நேந்திரப்பழமும் கேரளா ரஸ்தாலையும் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய மெனு இன்றைக்கி நைட் டின்னருக்கு. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பனானாக்கு பதிலாக கொய்யாப்பழம் எடுத்துட்டிங்கன்னா போதும். இது ஒரு கம்ப்ளீட் டின்னராக இருக்கும். எனி டின்னர் பிஃபோர் 8 அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 o'clock முன்னாடி டின்னர் சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். இப்போ நாளைக்கு மெனு என்னன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த ரெசிபி சம்மந்தமாக இல்லை பேலன்ஸ் டயட் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.